ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் சினிமா ரசிகன். இது உங்கள் சினிமா ரசிகன். ஸோ இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜனநாயகன் வினோத் இயக்கத்தில் வெளிவந்திருக்க ஜனநாயகன் படம் ஏன் பார்க்கணும் அப்படின்றதான் இந்த வீடியோ. ஸோ ஆஃப்டர் த ஸோ மெனி பேரியர்ஸ், ஸோ ஜனவரி 10 ரிலீஸ் ஆக வேண்டிய அந்த படம் இப்போது ஜூன் 23 அப்படியே டைட்டில் கார்டு மாற்றிட்டு வெறும் தளபதி விஜய் அப்படின்ற டைட்டில் கார்டு மாறி ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சி ஜோசப் விஜய் அப்படின்னு வந்தப்போ அந்த ஒரு மாற்றம் இந்த 6 மாதங்களில் ஒரு பெரிய கூஸ்ப மூமெண்ட்டாக இருந்தது தியேட்டரில் அப்படின்னு சொல்லணும். ஸோ தட் இஸ் அவர் நடித்த கடைசி படமான ஜனநாயகன். ஸோ அந்த படம் ஏன் பார்க்கணும் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. எஸ், ஸோ ஜனநாயகன் இந்த டைட்டில் கார்டு பார்த்தாலே அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இட் இஸ் எ டெமோக்ராட்டிக், நம்ம கண்ட்ரி வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஸோ அந்த கண்ட்ரியில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஒரு ஹீரோ வந்து நாயகன் ஆல்ரெடி வேணும். ஸோ தட் இஸ் டெமோக்ராட்டிக் ஹீரோ, அவங்க தான் ஜனநாயகன் அப்படின்ற மாதிரி டொனேட் பண்ணுறேன். இது ஆல்ரெடி தெலுங்கில் வெளிவந்த பகவத் கேசரி அந்த படத்தோட கொஞ்சம் பாலிட்டிக்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி தரமான சம்பவமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ எஸ், ஸோ டைட்டில் கார்டு வந்து அதுதான். தென் வந்து படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இட்ஸ் பேசிக்கலி ஒரு சித்தப்பா இல்லை, அதாவது எடுத்து வளர்க்குறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு பொண்ணை ஒரு ஹீரோ வந்து எடுத்து வளர்க்குறாருன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி பகவத் கேசரி வந்து இட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃபீமேல் சென்ட்ரிக்காக இருக்கும். அதில் வந்து வேறு மாதிரி ஒரு கதை செம்மையாக இருக்கும். அதில் கிளைமேக்ஸ்லாம் வேறு மாதிரி சூப்பராக முடிச்சிருப்பாங்க. அது வந்து இட்ஸ் அபவுட் பகவத் கேசரி. பட் ஆனால் ஜனநாயகன் இட்ஸ் அ பாலிட்டிக்ஸ். ஸோ அந்த பாலிட்டிக்ஸ் மிக்ஸ் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு மொமெண்ட்டும் விஜய் சாரை ரசிக்கலாம், அவ்வளோ என்ஜாய் பண்ணலாம், அப்படி இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் அவரோட கடைசி படம்ன்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபீலாக இருக்கும். கடைசியாக அந்த ஒரு அனைத்து ராய்ஸோட ஒரு இந்த எல்லா படத்தோட படத்துலேருந்து எல்லாமே ஒரு கிளிம்ஸ் போடுவாங்க, அழுதுருவீங்க. இந்த ரியல் விஜய் ஃபேன் அந்த இடத்துல அழுக்காமல் வெளில வர முடியாது தேட்டரை விட்டு, அப்படி இருக்கும். நான் அதை பற்றி தனி வீடியோவே போடுறேன். தேங்க்யூ விஜய் சார்னு. எஸ், ஸோ அபவுட் ஜனநாயகன் அப்படின்னு பார்த்தோன்னா, படத்தோட கதை வந்து அந்த ஒரு பொண்ணை வளர்த்துக்கிட்டு இருக்க ஒரு சித்தா. ஸோ அவர் வந்து அவரோட பேக்ரவுண்ட், அதாவது அவரோட பேக் ஸ்டோரி, ஃப்ளாஷ்பேக் வந்து ஒரு டெரிஃபிக்காக இருக்குது. ஒரு கிராமத்தில் மலைவாழ் மக்கள்லேருந்து ஒருத்தர் வந்து ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியாக மாறுறாரு. ஸோ அங்கே இருக்க மக்களையும் பாதுகாத்துட்டு தென் யாருக்குமே பயப்படாமல் ஒரு மாதிரி சூப்பர் ஹீரோ மாதிரி கிட்டத்தட்ட எல்லாரையும் நியாயமாக தட்டி கேட்குற ஒரு ஹீரோ. ஸோ அதுக்கு அவரோட பிரச்சனைகள், அங்கே வந்து அந்த போராட்டங்கள்லாம், அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து ஒரு மாதிரி என்டையர் ஒரு ஆக்ஷன் பிளக் பஸ்டராக இருக்கும். அந்த இது மட்டுமே தனியாக அவரோட அந்த பேக் போர்ஷன் மட்டுமே, ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் மட்டுமே. தென் இங்கே ரியல் ஸ்டோரிக்கு வந்தோம் அப்படின்னா, இங்கே வந்து ரொம்ப, அதாவது ஆர்மியில் சேர்க்கணுன்னு கௌதம் வாசுதேவ் மேனன் சொல்லிட்டு போயிடுவார். ஸோ போனதுக்கப்புறம் அந்த வார்த்தைக்காக இவங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார். அதாவது அவங்க பொண்ணை ஆர்மியில் சேர்க்கணுன்ட்டு போயிடுவார். ஸோ அந்த வார்த்தைக்காக அவர் வந்து ரொம்ப நாளாக காத்துக்கினே இருப்பார். ஸோ இருந்துட்டு அவங்கள ட்ரெயின் பண்ணிவிட்டு, அவங்கள்ட்ட இருக்க ஒரு பயம் இருக்கும், ஏதாச்சும் ஒரு பொருளை கீழே போட்டுட்டு அவர் மாதிரி பதறிடுவாங்க. ஸோ அந்த பயத்தை வந்து போக்கணுன்றதுக்காக பார்த்துக்கிட்டே இருப்பார். தென் அதுக்கு ஏற்ற மாதிரி வில்லன்ஸு. ஸோ வில்லனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இட்ஸ் அ மாஸ். ரியல் ஹீரோ வந்து வில்லன் தான் சொல்லுவேன் எனக்கு. கிட்டத்தட்ட படத்தில் விஜய் சாரை வந்து யாருக்கும் பிடிக்காமலாம் இருக்காது கண்டிப்பாக. ஸோ அவர் வந்து வேறு லெவலில் பண்ணியிருந்தார். அது ஃபுல் அண்ட் ஃபுல் த மூவி செலிப்ரேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். தியேட்டரே அவ்வளோ செலிப்ரேட் பண்ணாங்க. படம் அந்த 2 பாட்டுக்கும் முன்னாடி வந்து அந்த ஆட்டம் இங்கே வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இட்ஸ் அ செலிப்ரேஷன் மூவி, அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ அதில் விஜய் சார் கேரக்டர் வந்து ஒரு வேறு லெவல் கேரக்டர். ஸோ அது வந்து பட் அதுக்கு ஈக்குவலாக ஒரு வில்லன் கேரக்டர் தான் பாபி டியால் பண்ணியிருக்காரு. சூப்பரான மியூசிக்கும் அதுக்கு வேறு லெவலில் இருக்கும். அவர் மியூசிக்கும் சரி, என்டையராக அனிருத் சொல்லவா வேணும், அந்த ஆள் வேறு மாதிரி பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அதில் வந்து லாஸ்ட்டாக போட்டதுமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். கதையை பற்றி சொல்லணுன்னா, அதான் ஆல்ரெடி அந்த மிலிட்ரி ட்ரைனிங்க்கு வந்து மமிதா பைஜு மேம் வந்து ட்ரெயின் பண்ணுறாரு. கௌதம் சார் போயிட்டாருன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வந்து நிறையா ஹர்டில்ஸ் வருது, அவங்களுக்கு அந்த பயம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு அந்த வில்லனோட பிளெண்டு பண்ணி இந்த ரெண்டு பேருமே ஒரே இடத்துக்கு தான் வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கடைசியாக அந்த ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியானிட்டியை வச்சு ஒரு செம்ம ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொருத்தவங்க கூட நிற்கிற மாதிரி கொண்டு வந்து, இந்தியா வந்து வேற்றுமையில் ஒற்றுமையான நாடு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு மாதிரி கூஸ்ப மூமெண்ட்ஸாக தான் இருந்துச்சு. எல்லாத்தையும் அப்படி
எல்லா மதங்களுமே, அதாவது அது நீங்கள் பார்த்தா தான் புரியும். அது ஒரு அழகான அந்த ப்ளே வந்து சூப்பராக இருக்கும். கிளைமேக்ஸில் சார் வந்து பிடிக்கவே முடியாதுடா அப்படிப்பட்டது இந்தியா அப்படின்னு சொல்கிறது வந்து செம்மையாக இருக்கும். தமிழ்நாட்டை மட்டும் இல்லை, இந்தியாவே ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி அந்த சீன்ஸ்லாம் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். தென் மமிதா பைஜு அவங்களுமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. நீங்கள் ஆல்ரெடி ஸ்ரீலீலா மேம் கேரக்டர் அதில் வந்து பார்த்துருப்போம் நம்ம இதுலையுமே இவங்க வந்து அவங்களோட கிராஃப் வந்து ஆரம்பத்தில் அது வேணான்னு சொல்லிட்டு தென் ஃபைனலி அந்த ஃபைட் சீன்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். அவங்க உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு பர்ஃபார்மன்ஸ். தென் பூஜா ஆக்டிவும் அவங்களோட ரோலை அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்ன்ற ரோலை ரொம்ப ரொம்ப கச்சிதமாக அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க மேலெலாம் பார்வை இல்லை, இந்த ஓவரால் ஃபுல் ஸ்க்ரீனுமே எல்லாருமே இந்த ஒன்று தளபதியை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லணும். தென் வினோத் அவரை பற்றி சொல்லணுன்னா அவரோட படங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதே விதத்தில் ஜனநாயகனுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை, அவ்வளோதான். ஒரு ரீமேக்காகவே இருந்தாலும் அவரோட ஸ்டைலில் பாலிடிக்ஸை பிளெண்டு பண்ணி வேறு மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். தென் நிறைய கேமியோஸ்லாம் இருக்குது, ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். ஸோ மதன் கௌரி சார் ஒரு கேமியோ அழகாக பண்ணியிருக்காரு. தென் நரேன் சார் பண்ணியிருக்காரு. தென் ஃபைனலி 3 டேரக்டர்ஸ், அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு, ஒரு மாதிரி செம்மையாக இருந்துச்சு பார்க்குறப்ப. தென் புஷியானந்த் சார் ஒரு அழகான கேமியோ பண்ணியிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே படத்தை கொஞ்சம் மெருகேற்ற மாதிரி இருந்தது. தென் டைட்டில் கார்டுமே செம்மையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டேன் ஆல்ரெடி. பிரியாமணி மேம் அவங்களுமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. அது கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்லாம் ரொம்ப ரொம்ப தரமாகவே இருந்துச்சு. தென் அந்த ரோபோ வார் அது வந்து ரொம்ப அழகாக இருந்தது, பார்க்குறதுக்கு ஸ்க்ரீனில் பார்க்க ஒரு மாதிரி புதுசாக நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். தென் பாபி டியாலோட கேரக்டர் நான் திருப்பியும் சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன். அவரோட கேரக்டரைசேஷன் அது வந்து அதாவது அது நல்லா இருந்துச்சு. ஏன்னா அது ஒரு யூபிஎஸ்சி முடிச்சுட்டு அவர் வந்திருக்காரு ஐபிஎஸ்ஸாக. பட் ஐபிஎஸ்ஸாக வந்துமே அங்கே அதிகாரம் பண்ண முடியலன்றப்ப அவர் அப்படியே அவரோட சேஞ்ச் ஓவர் வேறு லெவலில் இருக்கும். தென் அந்த சேஞ்சை பார்த்துட்டு தளபதி சொல்கிற அந்த வார்த்தை நல்லாயிருக்கும். அந்த ஒரு விஷயம் உனக்கு நடந்து ஒரு அவமானத்தினால நடக்கிற சேஞ்ச் வந்து நிரந்தரமானது கிடையாது, அது நல்ல சேஞ்சே கிடையாது. ஒரு நல்ல சேஞ்ச் வரணும்னா தட் இஸ் அ ப்ராசஸ், இட்ஸ் அ டைம் எடுக்கும். அது ரொம்ப அப்படி ஒரு நிமிஷத்தில் வர சேஞ்ச் வந்து வேஸ்ட்டு, அது ஒரு டேஞ்சரஸானது அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அந்த டைலாக் சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடின்னு சொல்லணும். தென் வந்து பிரகாஷ் ராஜ் சார் அஸ் யூஷுவல் மாஸ் பண்ணியிருக்காரு படத்தில். தென் நாசர் சாருமே நல்ல ரோல் பண்ணியிருக்காரு, சிஎம் ரோல் பண்ணியிருக்காரு. தென் த்ரூ அவுட் த படத்தில் இந்த கேரக்டர்ஸ்லாம் இருந்தாலுமே எல்லாருமே ஆல்வேஸ் அவர் தளபதி தான் நமக்கு முன்னாடி தெரிஞ்சாருன்னு சொல்லணும். தென் டான்ஸ், அந்த செலிப்ரேஷன் டான்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா பிட் இருக்குது இதில். அந்த கச்சேரி சாங்கில் கடைசியில் அந்த லியோ அந்த இதெல்லாம் வந்தப்போ, மாஸ்டர்லாம் வந்தப்போ வெட்டிச்சிருச்சு தேட்டர்னு சொல்லணும். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக தேட்டரில் போய் ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணி செம்மையாக பார்க்க வேண்டிய படம் தான் இந்த ஜனநாயகன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வீட்டு பார்த்துல தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணி ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக நம்ம சிஎம்மோட கடைசி படம் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.